All of you listen. Regression analysis they have given the data. Marks in economics, marks in statistics. A student got 25 marks in economics, same student got 43 marks in statistics. Another student got 28 marks in economics and 46 marks in statistics. Like that they have given the data. Then they ask a question, regression coefficient of x on y and regression coefficient of y on x. இது வந்து ஒரு question. இன்னொரு question கேட்டிருக்காங்க, when a student got 30 marks in economics, what will be the corresponding mark in statistics? இங்க வந்து 30 எடுத்திருப்பாங்க, அப்போ அதோட கரஸ்பாண்டிங்கா அப்போ ஸ்டாட்டிக்ஸ் எவ்வளவு மார்க் எடுப்பாங்க, அந்த டேட்டா சம்பி தரல, அந்த மிஸ்ஸிங் டேட்டாவை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிதா? சப்போஸ் 30 எடுத்திருந்தா எக்கனாமிக்ஸ் 30 எடுத்திருந்தா அதே ஸ்டூடெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் எவ்வளவு மார்க் எடுப்பாங்க, சரிதா? அதையும் கால்குலேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். bxy equal to n into summation xy minus summation x summation y divided by n into summation y square minus summation y the whole square. Like that, regression coefficient of y on x, numerator same ஆ தான் இருக்கும், denominatorல மட்டும் changes ஆகும். இங்க y வரும், இங்க வந்து x வரும், அந்த ஒரே ஒரு changes தான் இதுல வரும். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்றோம். இது வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் எடுக்கிறோம், x y. எக்கனாமிக்ஸ் வேல்யூ கேபிட்டல் x, ஸ்டாட்டிக்ஸ் மார்க்ஸ் வந்து கேபிட்டல் y நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஒரிஜினல் மார்க்ஸ் அப்படி போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்னா, ஒரு ஆரிஜின் டேர்ம் எடுத்து இந்த வேல்யூவை வந்து மினிமைஸ் பண்றோம். ஆரிஜினை வந்து மினிமைஸ் பண்றோம். சோ அது வந்து ஸ்மால் x போட்டுட்டு கேபிட்டல் X minus 32. we can choose any value from x. இங்க வந்து 32 ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம அந்த வேல்யூஸ் நம்ம இதில் எடுத்துருவோம். பட் we can choose any value from x. இது எதுக்கு நம்ம இந்த காலத்தை ஸ்பெஷலா கிரியேட் பண்றோம்? இங்க லார்ஜ் நம்பரா இருக்குல்ல, அதை மினிமைஸ் பண்றதுக்கு தான் இதை கிரியேட் பண்றோம். இதை மினிமைஸ் பண்ணாமலே நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். பட் வந்து we will get the large numbers. கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், லார்ஜ் நம்பர்ஸ். லைக்வைஸ் ஸ்மால் y சூஸ் பண்றோம், கேபிட்டல் Y minus 36. இந்த y ல இருந்து we can choose any value to minimize capital Y. இங்க வந்து 36 சூஸ் பண்ணிருக்கோம், 36 னா இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிருக்கோம், அதை வந்து மினிமைஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது மினிமைஸ் பர்பஸ் மட்டும் தான் இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் xy இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணி நேரத்துல இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்றோம். -7 into 7 -49 -4 into 10 -40. லைக் தட் எல்லா எலிமெண்ட் கால்குலேட் பண்ணி அதை சம் பண்ணிடுவோம். x வேல்யூ கால்குலேட் பண்ணி சம் பண்றோம், y வேல்யூ கால்குலேட் பண்ணி சம் பண்றோம். x ஸ்கொயர் நேரத்துல -7 the whole square 49 -4 the whole square 16. அதெல்லாம் சம் பண்ணி எழுதிடுவேன். y ஸ்கொயர் y மார் கால்குலேட் பண்ணிருக்கோம், 7 the whole square 49 10 the whole square 100. likewise we have to calculate, எல்லாத்தையும் சம் பண்ணிடுவேன். next we have to substitute the value in 1 and 2. அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா n இருக்குது. n denotes number of datas. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. so number of datas. so n equal to 10. byx equal to அந்த n உள்ளடங்கின 10 summation xy என்ன இருக்குல்ல xy அந்த காலத்துல லாஸ்ட்ல சம் பண்ணி போட்டுப்போம். it is a summation xy. so அது -93 minus summation x என்ன இருக்குல்ல x, இதெல்லாம் சம் பண்ணி போட்டுப்போம் 0. அதான் summation x 0 into summation y இந்த காலம் எல்லாம் சம் பண்ணி போட்டுப்போம் 20 divided by n into n வந்து நமக்கு தெரியும் 10 summation y square என்ன இருக்குது, இந்த காலம் ஃபுல்லா சம் பண்ணி இதுல போட்டுப்போம். summation y square 140 minus summation y the whole square. so நம்ம வந்து அந்த ஃபார்முலா கீழ போட்டுருக்கோமோ, சாரி bxy தானே, bxy ஃபார்முலா நான் இருக்கு, bxy ஃபார்முலா அதை நம்ம கீழ போட்டுருக்கோம். so இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் 1, இதை வந்து எப்படி எடுக்கணும் 2 எடுக்கணும். தெரியுதா? so அதை ஒரு கரெக்ஷன் பண்ணிக்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன செய்யறோம் 2, செகண்ட் வந்து 1. so
ஸோ செகண்ட் ஃபார்முலால தான் அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் தெரியுதா. ஸோ சமேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த காலம் வந்து 140 அதான் 140 மைனஸ் சமேஷன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், இதான் சமேஷன் எக்ஸ் 0, ஸோ 0 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ரெண்டுக்குமே நியூமரேட்டர் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். லைக்வைஸ் use the first formula, apply the value from the table, we will get the value for x on y, regression coefficient of x on y minus 0.664, regression coefficient of y on x minus 0.234. நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கேன் இந்த regression coefficient எல்லாமே நம்ம எப்படி இருக்கணும், -1 to +1 இதுக்குள்ள தான் வரணும், இது வெளியே ரேஞ்ச் போக கூடாது தெரியுதா. சோ நமக்கு கரெக்ட்டா இந்த ரேஞ்சுக்குள்ள தான இருக்குது வேல்யூ. இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா எகனாமிக்ஸ் 30, வாட் இஸ் தி கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், அந்த கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அதை கால்குலேட் பண்ணனும் தெரியுதா. ஸ்டில் பண்ணிருங்க, ஸ்டில் கிளியர். Next we have to find regression equation of x on y. ஏனா ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், x value corresponding y value corresponding x value. இப்போ நம்மளோட செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினா எகனாமிக்ஸ் 30 மார்க்ஸ் இருக்கும்போது corresponding statistics மார்க் என்னன்னு क्वेश्चन. சோ அப்படி क्वेश्चन வந்தாச்சுனாலே நம்ம என்ன செய்யணும் அப்படினா regression equation இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணது regression coefficient, இந்த இடத்துல coefficient வரும், இங்க என்னது equation வரும் of x on y, formula x minus x bar equal to bxy y minus y bar. x bar y bar கால்குலேட் பண்ணனும், x bar கால்குலேட் பண்ண வேண்டிய formula a plus summation x divided by n. a ங்கிறது assumed mean, நம்ம அந்த டேபிள் போடும்போது x க்கு ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிருப்பேன், assumed mean 32 ன்னு எடுத்துறோம், அந்த 32 இதல போடுறேன். சமேஷன் x டேபிள்ல இருந்து சமேஷன் x நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், அது வந்து என்னது 0, n ங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து 10, சோ x bar ஓட வேல்யூ 32. லைக் தட் y bar அதே ஃபார்முலா தான் a plus summation y by n. இங்க a ங்கிறது y க்கு ஒரு அஸ்யூம் மீன் எடுத்துறோம், அதை நம்ம டேபிள்ல சூஸ் பண்ணிருக்கோம், அந்த வேல்யூ a equal to 36. சரிதா, நம்ம டேபிள்ல நம்ம வந்து கேபிட்டல் x கேபிட்டல் y ஐ மினிமைஸ் பண்றதுக்கு அந்த கேபிட்டல் y ல இருந்து ஒரு டேட்டா ஒரு வேல்யூ எடுத்துறோம், அந்த வேல்யூ தான் அஸ்யூம்ட் மீன் 36. சோ அந்த 36 இதுல அப்ளை பண்றோம், சம்மேஷன் y டேபிள்ல உள்ள வேல்யூ n ங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா, சோ அஸ்யூம்ட் மீன் 36 plus summation y 20 divided by 10 38, so y bar equal to 38. After finding x bar and y bar, substitute the values in first equation. So x minus, what is x bar 32, bxy xy எங்க இருக்கும் அப்படினா என்ன இருக்கு bxy minus 0.234 y minus y bar அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், y bar equal to 38, so 38. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம் அப்படினா x ஓட வேல்யூ ஒரு சைடு வச்சிருப்போம், கான்ஸ்டன்ட் வேல்யூ அங்க கொண்டு போயிரும். சோ x equal to மீதி எல்லா வேல்யூஸ் அந்த மாதிரி தான் வரும், -32 அங்க போகும்போது +32. சோ அத சால்வ் பண்ணும்போது நமக்கு x equal to -0.234y plus 40.892, இத வந்து take it as equation number 3. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா regression equation of y on x. சோ ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் y, அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸ் இல்ல நான் இருக்குது. y bar நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் 38, அதெல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி 38 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிரும். இதுதான் மீதி எல்லா வேல்யூஸ் x minus x bar வேல்யூஸ்லாம் அங்க இருக்குது, எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சோ y equal to -0.664x plus 21.248 plus அதை சிம்பிளிஃபை பண்ணா 59.248, ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் அப்படினா x ஓட வேல்யூ 30 ஆ இருக்குது, அதாவது எகனாமிக்ஸ் மார்க் 30 ஆ இருக்குது, கரஸ்பாண்டிங்கா ஸ்டாட்டிக்ஸ் மார்க் என்னதா இருக்கும், அதான் क्वेश्चन. when x equal to 30 find y.
இதே இது y வேல்யூ வந்து x கால்குலேட் பண்ண சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணணும். அப்போ அது வந்து என்ன செய்யணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியிருக்கும். இங்க வந்து 4 தான், ஏன்னா x given. ஸோ இந்த இடத்துல x இடத்துல 30 சப்ஸ்டிட்யூட் பண்ற, y ஓட வேல்யூ 39.328 இது வந்திருக்குது. இன்னும் போட முடியல. இதுக்கு பிறகு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் இந்த ரெண்டோட மார்க்ஸ், ரெண்டுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் சரிதா, அதை கால்குலேட் பண்ண போறோம். ஸ்டில் பண்ணுங்க. ஸ்டில் next we have to find the correlation coefficient of x and y சரிதா. correlation coefficient r equal to root of byx into bxy. byx நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், like that bxy கால்குலேட் பண்ணிருக்கோம். substitute the value, we will get the answer. நம்ம ஆன்சர் எப்போ எப்படி இருக்கணும், lies between -1 to +1 அதுக்குள்ள தானே இருக்குது. ஸோ இதான் அந்த எக்கனாமிக்ஸ் மார்க்குக்கும் ஸ்டாட்டிக்ஸ் மார்க்குக்குள்ள கோரிலேஷன் சரிதா. கோரிலேஷன் என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரிதா. ஸோ அது அதோட ரிலேஷன் நம்ம காலேஜில் இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா the coefficient for x and y and y on x அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம் சரிதா. அதுக்கு பிறகு என்ன ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y, y on x. பிறகு அதுக்கு பிறகு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், x ஓட வேல்யூ 30 இருக்கும்போது கரஸ்பாண்டிங் y வேல்யூ. லாஸ்ட்ல என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா கோஆர்டினேஷன் கோஎஃபிஷியன்ட். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது வேற, கோஆர்டினேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது வேற சரிதா. ஸோ அது கால்குலேட் பண்ணிடுறோம். ஓகே ஸ்டாப் பண்ணி ரவுண்டு